அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். அழகுமதி சுரேஷை வர வர புரிஞ்சுக்கிறதே இல்லை, எங்கள் பேச்சை கேட்குறதும் இல்லை அப்படின்னு தங்கராஜ் அழகுமதி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரேவதி எவ்வளவோ தங்கராஜ் கிட்ட பேசி பார்க்குறாங்க. ரேவதி பேச்சை தங்கராஜ் கேட்கவே மாட்டேங்கிறாரு. ரேவதி நீ அமைதியாரு, அழகுமதிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு தங்கராஜ். இல்லைங்க, நான் தான் சொன்னேன்ல, இங்கே சுரேஷும் அழகுமதியும் புரிஞ்சிக்காம ஏற்கனவே நிறைய பிரச்சனை செய்கிறாங்க. ஆனால் இப்போ இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் தேவையா? உங்ககிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், என் பேச்சை நீங்கள் கேட்கவே இல்லை. இப்போ சுரேஷோட நிலைமையை பாருங்க. சுரேஷ் இப்போ உனக்கு பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லும்போது என்னால் ரொம்ப முடியல மாமா. உங்கள் பேச்சை கேட்டு தானே அழகுமதி கிட்ட பேசலாமே நினச்சேன். பார்த்தீங்களா மாமா, அழகுமதி நான் பேசுகிறத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்லும்போது ஆமாங்க, முதல்ல சுரேஷை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் இங்கே சுரேஷை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது அழகுமதி கவனிக்கிறாங்க. அந்த சமயம் ரேவதி கிட்ட அழகுமதி மெதுவாக பேசுகிறாங்க. சுரேஷ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லை என்னன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, வந்ததுக்கப்புறமா தான் கேட்கணும். என்ன அழகுமதி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க, அவர் என்கிட்ட பேசணும்னு நினச்சாரு. நான் ஏற்கனவே ரொம்பவே குழப்பத்தில் இருந்தேன், என்ன செய்யணும் தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏற்கனவே சுரேஷ் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டார். எப்படி சுரேஷ் என்கிட்ட வந்து இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாரே, இதை நம்பலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு போக முடியாத ஒரு நிலமையில இருக்கேன். இப்போ என்கிட்ட வந்து சந்தோஷமாக பேசணுன்னு சுரேஷ் வந்தார். நான் தான் சுரேஷை புரிஞ்சிக்கல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்கா அழகுமதி? கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே. நான் தான் சொன்னேன்ல, சுரேஷ்கிட்ட பொறுமையாக பேசுங்க, சுரேஷ்கிட்ட எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன்ல அழகுமதி அப்படின்னு சொல்லும்போது இல்லை, என் அப்பா வந்து பேசிட்டு போனார். அதுக்கப்புறம் என் அப்பா அம்மாவை பார்க்கணும், அவங்கக்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த சமயம் சுரேஷ் பேசுகிறதுக்காக வந்தார். சுரேஷ் என்ன சொல்ல வராருன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் இத்தனை நாள் என்கிட்ட இவ்வளோ சந்தோஷமாக பேசினதே இல்லை. அதனால தான் என்ன செய்யன்னு தெரியாமல் நானும் சுரேஷை புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ரேவதி சொல்கிறாங்க, இந்த உண்மை என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சா உடனே அவங்க உங்களை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க, மறுபடியும் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் அழகுமதி. என்ன இருந்தாலும் எதுக்காக இப்படிலாம் செய்கிறீங்க? கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லும்போது தங்கராஜ் அண்ணங்கிட்ட நீங்கள் தான் சொல்லணும், ராஜலக்ஷ்மி அத்தைக்கிட்டையும் ராகவன் மாமா கிட்டேயும் இந்த உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சுரேஷ் ஏற்கனவே உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த உண்மையை சொல்லலைனாலும் சுரேஷ் கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்லிடுவான். இன்னும் என் அப்பாவும் அம்மாவும் வந்து என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து கிளம்புறாங்க. நான் தான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன். நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. சுரேஷ் இப்போ எப்படி இருக்காரு, என்ன செய்கிறது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் தங்கராஜ் வந்து இங்கே சுரேஷ்கிட்ட வந்து என்ன சுரேஷ், நீ எதுக்கு இப்போ வேலைக்கு கிளம்புற, நீ ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு, நான் வீட்டில் இருக்கும்போது அப்புறம் அழகுமதி என்கிட்ட பேசுகிறதுக்காக வருவா, நான் வேணும்னே இப்படிலாம் செய்யலை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பேசுவா. இதெல்லாம் கேட்டுட்டு நான் பொறுமையாக இருக்கணுமா? வீட்டில் இருந்தால் அழகுமதியை பார்த்து பேசணும், அழகுமதி தான் எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கணும்னு நீங்கள் சொல்வீங்க. நானும் உங்கள் பேச்சை கேட்டு அழகுமதி கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பொறுமையாக பேசுவேன். அழகுமதியால் நிறைய பிரச்சனை வரும், இதெல்லாம் எனக்கு தேவையா? நான் பேசாமல் என் வேலைக்கே கிளம்புறேன், அப்போ தான் நிம்மதியாக என் வேலையை பார்க்க முடியும். இனி அழகுமதி என்கிட்ட பேசக்கூடாது, நானும் அழகுமதி கிட்ட பேச போகிறதே இல்லை. தங்கராஜ் மாமா, நீங்கள் எனக்கு உண்மையாகவே உதவி செய்யணும்னு நினச்சிங்க. அதே மாதிரி அழகுமதி எப்பயுமே என் பேச்சை கேட்கணுன்றதுக்காக தான் இப்படிலாம் சொன்னீங்க. ஆனால் அழகுமதி என்னைக்கும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டா. அப்புறம் எதுக்கு அழகுமதி எங்கள் வீட்டுக்கு வரணும்? நான் பேசாமல் என் வீட்டுக்கு போகிறேன், அழகுமதி அவங்க வேலையை பார்க்கட்டும், இதுக்கு மேலே அழகுமதி கிட்ட பேச எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே வந்து அழகுமதி சுரேஷ்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சுரேஷ் அழகுமதியை பார்த்த உடனே பதில் பேசாமல் ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு. ரேவதி நான் சுரேஷ்கிட்ட பேசணும் ரேவதி அப்படின்னு சொல்லும்போது அதான் சுரேஷ் ரொம்ப கோவமாக பேசுகிறானே, அதனால் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. தங்கராஜ் உடனே அழகுமதி மேலே உள்ள கோவத்தில் என்னதான் வந்து சுரேஷ்கிட்ட நம்ம பேசி இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சால் அழகுமதி இப்படிலாம் பிரச்சனை செய்வாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. சுரேஷோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அழகுமதி என்னைக்கு நம்ம பேச்சை கேட்கவும் மாட்டாங்க, நம்மளை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க அப்படின்னு தங்கராஜ் ரொம்பவே கோவமாக யோசிக்கிறாரு. ரேவதி நீ முதல்ல இங்கே கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க என்னாச்சு? அழகுமதி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது
போதும் ரேவதி, இதுக்கு மேலே அழகுமதி கிட்ட நீ பேசக்கூடாது. அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. அழகுமதி வேணும்னா இங்கே இருக்கட்டும், இல்லையா அவங்க அப்பா வீட்டுக்கே போகட்டும். நம்ம அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறதால என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாங்களா? பாரு சுரேஷ் எப்படி பேசிட்டு போகிறான்னு பார்த்தல்ல. சுரேஷுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு அழகுமதி இங்கே கூப்பிட்டு வந்தா நம்ம பேச்சை கேட்கலனா எப்படி? அழகுமதி செய்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கல. அவங்க அப்பா கிட்டேயும் பேசி பார்த்துட்டேன். ஆனால் அழகுமதி கண்டிப்பாக நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. இந்த உண்மை தெரியாமல் சுரேஷ்க்கும் அழகுமதிக்கும் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செஞ்சது எல்லாமே என்னுடைய தப்பு தான் இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். சுரேஷோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கும் போது என்ன செய்யன்னு எனக்கே தெரியல ரேவதி. எவ்வளோதான் நான் பொறுமையாக இருக்கிறது? நீயும் அழகுமதி கிட்ட பேச வேண்டாம். அப்புறம் அழகுமதி பேச்சை கேட்டு நீயும் வீட்டில் எல்லார்கிட்டையும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்வ ரேவதி அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்காக பிரச்சனை செய்ய போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரேவதி. தங்கராஜ் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறதெல்லாம் போதாதா? நான் வேற இவங்ககிட்ட கேள்வி கேட்கணும், பிரச்சனை செய்யணுமா? இந்த வீட்டில் எல்லார் பேச்சையும் நான் தான் கேட்குறேன். என்றைக்கும் தங்கராஜ் என் பேச்சை கேட்கவே மாட்டார். இப்போ சுரேஷுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு அழகுமதிக்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் என் அப்பாவும் அம்மாவும் வந்தாங்கன்னா இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது தங்கராஜ் ரொம்பவே கோவமாக ராகவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ராகவன் வந்து, என்ன தங்கராஜ் மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? ஆமாம் சுரேஷ் எப்படி இருக்கான்னு கேட்கும்போது, சுரேஷை நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அழகுமதி தேவையில்லாமல் சுரேஷ்க்கு மறுபடியும் பிரச்சனை செஞ்சுட்டா. இங்கே சுரேஷ் ரொம்ப முடியாமல் இருந்தான். என்ன செய்யன்னு தெரியாமல் வேலைக்கு வேற போயிட்டான் அப்படின்னு நடந்த உண்மையை ரொம்ப தெளிவாக ராகவன் கிட்ட சொல்லும்போது ராகவன் ரொம்பவே பதட்டமா, என்ன தங்கராஜ் மாப்பிள்ள என்ன சொல்கிறீங்க? சுரேஷ் ரொம்ப முடியாமல் இருக்கானா? ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தீங்களா? இந்த பிரச்சனைக்கு காரணம் அழகுமதியா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. உடனே இங்கே ராஜலக்ஷ்மி வந்து, என்னாச்சு சுரேஷ் வந்து இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு பதட்டமாக பேசுகிறாங்க. மலருக்கு ஒன்றுமே புரியாமல் எதுக்கு ராஜலக்ஷ்மி அத்தை இவ்வளோ பதட்டமாக இருக்காங்கன்னு கவனிக்கிறாங்க. உடனே ராகவன் வந்து தங்கராஜ் கிட்ட பேசிட்டு, நான் உடனே கிளம்பி வரேன், சுரேஷை நான் பார்க்கறதுக்காக வரேன் அப்படின்னு தங்கராஜ் கிட்ட பேசிட்டு ஃபோனை வைக்கிறாரு ராகவன். ராகவன் ரொம்பவே பதட்டமாக இருக்கிறத ராஜலக்ஷ்மி கவனிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அழகுமதி என்ன பிரச்சனை செஞ்சான்னு தெரியல, சுரேஷை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்களாம். சுரேஷ் ரொம்ப முடியாமல் இருந்தானா. வேற வழி இல்லாமல் சுரேஷ் இப்போ வேலைக்கும் போயிட்டானா. சுரேஷை பார்த்து பேசணும். சுரேஷ் பேசாமல் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கலாம். சுரேஷை நம்ம எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டோம். சுரேஷோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அழகுமதியால் இப்பயும் பிரச்சனை வருதே. நம்ம வீட்டில் தான் அழகுமதி தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சான்னு பார்த்தா இப்போ இங்கே வந்து தங்கராஜ் மாப்பிள்ளை வீட்லேயும் அழகுமதி இப்படிலாம் செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லை. இதுக்கு தான் சொன்னேன், அழகுமதி உங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம் மாப்பிள்ளை, நாங்களே பார்த்துக்குறோம், பேசாமல் அழகுமதி அவங்க அம்மா வீட்லேயே இருக்கட்டும்னு எவ்வளவோ பேசி பார்த்தேன். ரேவதியும் தங்கராஜ் மாப்பிள்ளையும் என் பேச்சை கேட்கல. சுரேஷோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அழகுமதியால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் யோசிக்கவே இல்லை ராஜலக்ஷ்மி. இப்போ என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, சுரேஷை பேசாமல் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வருவோம். அழகுமதி இனி இந்த வீட்டு பக்கமே வர வேண்டான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அழகுமதி அவள் வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க அம்மா வீட்டிலே இருக்கட்டுமே. எதுக்குங்க அழகுமதியை நம்ம பார்த்துக்கணும்? நான் தான் சொன்னேன்ல, அழகுமதி இந்த வீட்டுக்கு வந்தா தேவையில்லாமல் பிரச்சனை செய்வான்னு. பார்த்தீங்களா சுரேஷோட நிலைமையை பார்த்தீங்களா? உடனே சுரேஷை பார்க்கறதுக்காக கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ராஜலக்ஷ்மி, நம்ம இப்போவே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மியும் ராகவனும் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே மலர் சொல்கிறாங்க, அத்தை நானும் வரட்டுமா? அழகுமதி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, அழகுமதியால் தான் பிரச்சனை வருது, ஆனால் அழகுமதி கிட்ட வேற பேசணும்னு சொல்கிற மலர், நீ தங்கராஜ் மாப்பிள்ளை வீட்டுக்கு வர வேண்டாம், நீ இங்கேயே இரு. நாங்கள் சுரேஷ் கிட்ட பேசி சுரேஷை வீட்டுக்கு கூப்பிட்டு வர போகிறோம். ஆனால் அழகுமதி என்னைக்கும் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோவமாக ராஜலக்ஷ்மியும் ராகவனும் தங்கராஜோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே அழகுமதி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரியாக சாப்பிடாம இங்கே ரேவதி பேச்சை கேட்காம தன்னுடைய ரூமில் அழுதுகிட்டே இருக்காங்க அழகுமதி. அந்த சமயம் அழகுமதியோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அழகுமதி எப்படி இருக்குன்னு கேட்கும்போது இங்கே அழகுமதி பதில் பேசாமல் இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்னாச்சு அழகுமதி, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? நீ ஏன் வந்து பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அப்பா வந்து எல்லா உண்மையும் சொன்னார், நீ இப்போ தங்கராஜ் வீட்டில் இருக்கன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜலக்ஷ்மியும் ராகவனும் உன் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. நீ எப்படி அவங்க வீட்டுக்கு போக போகிற, உன்னை எப்படி அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அழகுமதி அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் எதுவுமே புரியலம்மா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அழகுமதி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா சுரேஷ் என்கிட்ட பேசுகிறதுக்காக வந்தார், நான் தான் புரிஞ்சுக்கல, மறுபடியும் என்னால் தாம்மா பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. என்ன அழகுமதி, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல. இப்போ தான் உங்கள் அப்பா வந்து தங்கராஜ் வீட்டில் பேசிட்டு வந்திருக்காரு. மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சால் நாங்கள் எப்பயுமே உங்கள் வீட்டுக்கு வர முடியுமா? உனக்காக நாங்கள் எவ்வளோ தான் மன்னிப்பு கேட்க முடியும்? அப்படியே மன்னிப்பு கேட்டாலும் இங்கே தங்கராஜா இருக்கட்டும், ராகவன், ராஜலக்ஷ்மி எங்களை புரிஞ்சுப்பாங்களா? இல்லை உன்னை மருமகளாக ஏற்றுப்பாங்களா? என்ன அழகுமதி, மறுபடியும் பிரச்சனை செஞ்சிட்ருக்கியே.
இப்போ என்கிட்ட இப்படிலாம் பேசுகிற, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இங்கே சுரேஷும் உன்னை புரிஞ்சுப்பார்ல. இப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, ஆனால் இப்போ இப்படி பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது? கண்டிப்பாக சுரேஷ் உன் மேலே ரொம்ப கோபமாக இருப்பார். சுரேஷே மனசு மாறினதுக்கப்புறமா, உன்கிட்ட சந்தோஷமாக பேச வந்ததுக்கப்புறமா, நீயும் சுரேஷை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா, அப்பா வந்து பேசிட்டு போனதுக்கப்புறமா உங்களை பார்க்கணுன்னு தான் தோணுச்சு. சுரேஷ் வந்து என்கிட்ட சந்தோஷமாக பேசினதே இல்லை. எனக்கு என்ன பிடிக்கும்னு கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது இல்லை. எனக்கு என்ன வேணும்னு நானே சொன்னாலும் சுரேஷ் கண்டுக்க மாட்டாருமா. அதனால தாம்மா என்ன செய்யன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் இப்போ நான் தாம்மா தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி கொஞ்சம் கவனமாக இரு. எப்படியும் இந்த உண்மை ராகவனுக்கும் ராஜலக்ஷ்மிக்கும் தெரிய வரும். அவங்க வந்து கேள்வி கேட்டாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பேசு. நான் வேணும்னா உங்கள் அப்பாவை கூப்பிட்டுட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்பயுமே இங்கே வர வேண்டாமா, எனக்காக வர வேண்டாம். ஒருவேளை நம்ம வீட்டுக்கு நான் வந்தாலும் நீங்கள் தான் என்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் நடக்காது. உனக்கு எப்பயுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். கவலைப்படாமல் இரு அழகுமதி, கொஞ்சம் பொறுமையாக இரு அழகுமதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அழகுமதியோட அம்மா. அழகுமதி பேசுனதெல்லாம் கேட்டு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க அழகுமதியோட அம்மா. மலர் ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரேவதி, என்னாச்சு? இங்கே வந்து ராஜலக்ஷ்மி அத்தையும் ராகவன் மாமாவும் சுரேஷை பார்க்கணுன்னு உங்கள் வீட்டுக்கு தான் கிளம்பி வராங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மலரு, அம்மாவும் அப்பாவும் கிளம்பி வராங்களா? அப்போ கண்டிப்பாக அழகுமதிக்கிட்ட கேள்வி கேட்பாங்க. தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்களே. நீங்களாவது சொல்லியிருக்கலாமே. அப்பா அம்மா அங்கேயே இருந்திருப்பாங்கல்ல, எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளவோ பேசி பார்த்தேன், நானும் வரேன்னு சொன்னேன். அதெல்லாம் நீ எங்கேயும் வர வேண்டாம், வீட்டிலையே இருன்னு சொல்லிட்டாங்க. அழகுமதி மேலே உள்ள கோவத்தில் தான் அவங்க கிளம்பி வராங்க. நீ தான் கவனமாக இருக்கணும், அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி மலரணி, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ராகவனும் ராஜலக்ஷ்மியும் ரொம்பவே பதட்டமாக வராங்க. ரேவதி, ரேவதி, சுரேஷ் எங்க ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கராஜ் மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே அங்கே வந்து ரேவதி, அம்மா எப்படி இருக்கீங்கம்மா, ஏம்மா இவ்வளோ பதட்டமாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, இல்லை சுரேஷ் ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு தங்கராஜ் மாப்பிள்ள ஃபோன் பண்ணார். என்ன செய்யன்னு தெரியல, அதான் சுரேஷை பார்க்குறதுக்காக வந்துட்டோம். பேசாமல் சுரேஷ் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கலாம். அழகுமதியால் எப்படிலாம் பிரச்சனை வருதுன்னு பார்த்தியா? அழகுமதிக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணிங்கல்ல, இப்போ அழகுமதியை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அந்த சமயம் ரேவதி தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே தங்கராஜ் வந்து, என்ன ரேவதி, எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, நீங்கள் எதுக்கு நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனையை பற்றி என் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொன்னீங்க. அவங்க ரொம்பவே பதட்டமாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இங்கே சுரேஷ் எப்படி இருக்கான், சுரேஷ் உடனே வர சொல்லுங்க, எங்கள் வீட்டுக்கே நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் செஞ்ச பிரச்சனையால் என் அப்பா அம்மா என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல, இந்த உண்மையை சொல்லாமல் இருந்திருந்தா அவங்க வீட்டிலே இருந்திருப்பாங்கல்ல. இப்போ பாருங்கள், அழகுமதிக்கிட்ட தேவையில்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரேவதி இப்படிலாம் பேசுகிற, இந்த உண்மையை எப்படி சொல்லாமல் இருக்கிறது? அழகுமதியை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரியணும்ல. நான் எவ்வளோ பொறுமையாக அழகுமதியும் சுரேஷும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னு இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தேன். அழகுமதியால் தான் பிரச்சனை வந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்களே வீட்டுக்கு வாங்க, எங்கள் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் பேசி புரிய வைங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் கிளம்பி வரேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்கிறாரு தங்கராஜ். கொஞ்ச நேரத்தில் தங்கராஜ் அங்கே வீட்டுக்கு வராரு. வந்த உடனே, அத்தை நீங்கள் ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க, நான் தான் சுரேஷ் உங்கள் வீட்டுக்கு வர சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தங்கராஜ் மாப்பிள்ள, நீங்கள் எங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறீங்க, உதவி செய்கிறீங்க, சுரேஷோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறீங்க, அழகுமதிக்கும் சுரேஷுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க. ஆனால் அழகுமதி மறுபடியும் என்னென்ன பிரச்சனை செய்கிறான்னு பார்த்தீங்களா? அப்புறம் எதுக்கு அழகுமதியை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? பேசாமல் அழகுமதி அவங்க வீட்டுக்கே போயிருக்கலாமே, அப்புறம் எதுக்கு இங்கேருந்து பிரச்சனை செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, நான் வேணும்னே இப்படிலாம் செய்யலை அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. போதும், நீ எங்கள் வீட்டு மருமகளே இல்லை, உன்னை மருமகளாக நான் ஏற்றுக்கவும் மாட்டேன். அப்புறம் எதுக்காக நீ என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க? என் பையன் சுரேஷை எங்கள் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன், ஆனால் நீ எப்போவும் எங்கள் வீட்டுக்கு வரவே கூடாது. நீ செஞ்ச பிரச்சனையால் நானும் என் வீட்டுக்காரர் ராகவனும் எல்லாரும் முன்னாடியும் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னோம். சுரேஷுக்கு இந்த வேலை இருக்கவே கூடாதுன்னு என்னெல்லாம் பிரச்சனை செஞ்ச, ஆனால் இப்போ சுரேஷுக்கு இவ்வளோ பெரிய பதில் கொடுத்துருக்க, இதெல்லாம் சரியா? சுரேஷ் இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கானா, அதுக்கு காரணமே நீ தானே. எங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை செய்கிற? பேசாமல் நீ உங்கள் வீட்டிலே இருந்திருக்கலாமே, உன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு நீ உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு அங்கேயே இருந்திருக்கலாமே, எதுக்கு இங்கே வந்து இவ்வளோ பிரச்சனை செய்யணும் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக இருந்த ராஜலக்ஷ்மி இப்படிலாம் பேசுகிறாங்க. உடனே தங்கராஜ் வந்து, சரி அத்தை, நீங்கள் கொஞ்சம் கோவப்படாமல் இருங்க, நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லும்போது, இல்லை நான் தான் சொல்கிறேன்ல, என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் சுரேஷை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமயம் அழகுமதி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. ராஜலக்ஷ்மி, ராகவன்,
தங்கராஜ் யாருமே அழகுமதியை புரிஞ்சுக்காம கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. உடனே தங்கராஜோட அம்மா சொல்கிறாங்க, ராஜலக்ஷ்மி நீ எதுக்கு இவ்வளோ பேசிகிட்டு இருக்க? சுரேஷோட வாழ்க்கை தான் உனக்கு முக்கியம். சுரேஷ் ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தான். நானும் அழகுமதி கிட்ட பேசலான்னு நினச்சேன். அழகுமதி உங்கள் பேச்சையே கேட்க மாட்டா, என் பேச்சையா கேட்க போகிறா? அதான் நான் அமைதியாகவே இருந்துட்டேன். அதனால் இனி அழகுமதி உங்கள் வீட்டு மருமகளே இல்லைன்னு நீங்கள் தான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். அப்போ தான் சுரேஷோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன செஞ்சிட்டேன்னு இப்படி எல்லாரும் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அழகுமதி. இங்கே தங்கராஜ் வந்து ரேவதி எங்கள் பேச்சை கேட்டு எங்கள் குடும்பத்துக்காக ரொம்ப பொறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துக்கிறா. ஆனால் அழகுமதி யார் பேச்சும் கேட்காம இப்படிலாம் பிரச்சனை செஞ்சால் அப்புறம் எப்படி நாங்கள் பொறுமையாக இருக்க முடியும்? அழகுமதியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து அழகுமதியை இங்கேருந்து கூப்பிட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் அப்பா அம்மா இங்கே வர வேண்டாம். நான் வேணும்னா எங்கள் வீட்டுக்கு போகிறேன். ஆனால் நீங்கள் எங்கள் அப்பா அம்மாவை இங்கே வர வைக்க வேண்டாம். அவங்க வந்த உடனே எனக்காக பேசுவாங்க. உங்கள் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நான் தான் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன்ல, என்னால் தான் பிரச்சனை வந்திருக்குன்னு. ஆனால் உண்மையாகவே இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ராஜலக்ஷ்மி அத்தை தான். அவங்க என்னைக்காவது உண்மையை சொல்லியிருக்காங்களா? எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்களா? இல்லையே. நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்காக என் அப்பா அம்மா இங்கே வர வேண்டாம், அவங்கள இங்கே நீங்கள் கூப்பிடவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே ரேவதி அழகுமதியை புரிஞ்சுக்கிறாங்க. என் அப்பா அம்மா கிட்ட தங்கராஜை பற்றின உண்மையை சொல்லாமல் இருக்கிறதுனால இந்த வீட்டு மருமகளாக இருக்கேன். ஆனால் அழகுமதி தன்னுடைய அப்பா அம்மாவை பற்றி யோசிக்கிறாங்க. உண்மையாகவே அழகுமதியோட அப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்ப எவ்வளோ மனசு வேதனைப்பட்டாரு. அழகுமதிக்காக சப்போர்ட் பண்ணவும் முடியாமல், அழகுமதிக்காக பேசவும் முடியாமல், தன்னுடைய வீட்டுக்கு அழகுமதியை கூப்பிட்டு போகவும் முடியாமல், அழகுமதியோட வாழ்க்கையை நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. ஆனால் இவங்க எல்லாரும் இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்காம ஏன் பேசுகிறாங்க? சுரேஷ் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னா சுரேஷ் அமைதியாக இருந்திருக்கணும். எப்பயுமே அழகுமதி கிட்ட பிரச்சனை செய்கிற சுரேஷ் இங்கே தங்கராஜ் பேச்சை கேட்டு உடனே அழகுமதி கூட பேசணும், தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினச்சா எப்படி இதெல்லாம் நடக்கும்? இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சது தங்கராஜ் தான். அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணமே தங்கராஜ் தான். இங்கே அழகுமதி நிம்மதியாக நம்ம வீட்டில் இருந்திருப்பா. இந்த பிரச்சனையெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்காரு தங்கராஜ் அப்படின்னு ரொம்பவே கோவமாக ரேவதி வந்து, அம்மா போதுமா, இனி அழகுமதியை பற்றி நீங்கள் யாரும் பேச வேண்டாம், அழகுமதியோட அப்பாவும் அம்மாவும் இங்கே வரவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. என்ன ரேவதி, நீ எதுக்காக இப்படிலாம் பேசுகிற? நாங்கள் யோசித்து என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீ எதுக்கு அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுற? இதெல்லாம் சரியில்லை ரேவதி அப்படின்னு சொல்கிறாரு தங்கராஜ். உடனே ரேவதி, நான் சரியாக தாங்க பேசுகிறேன். அழகுமதிக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது? அழகுமதிக்காக நீங்கள் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. சுரேஷ்க்கு இப்போவே ஃபோன் பண்ணுறேன். சுரேஷை இங்கே வர சொல்கிறேன். நீங்கள் என்ன சுரேஷை பார்க்க தானே வந்தீங்க? அம்மா சுரேஷை பேசாமல் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. அழகுமதி எங்கள் வீட்டிலே இருக்கட்டும். ஆனால் அழகுமதி அவங்க அம்மா வீட்டுக்கும் போக வேண்டாம், உங்கள் வீட்டுக்கும் வர வேண்டாம். அழகுமதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. உடனே தங்கராஜோட அம்மா சொல்கிறாங்க, என்ன ரேவதி, எங்கள் வீட்டில் அழகுமதி இருக்கணும்னு நாங்கள் தான் சொல்லணும். நீ என்ன தேவையில்லாமல் எதிர்த்து பேசுகிற? எனக்கு அப்போவே தெரியும். அழகுமதி கிட்ட பேசிகிட்டு இருந்தல, அழகுமதி மாதிரியே எங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட. என்ன ராஜலக்ஷ்மி, ரேவதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, நீ பார்த்துட்டு அமைதியாக இருக்க? அழகுமதி மட்டும் இல்லை, ரேவதியும் எப்படிலாம் பேசுகிறான்னு பாரு. அப்போ மறுபடியும் ரேவதியால் எங்கள் வீட்டில் பிரச்சனை வருமா? இப்படிலாம் நடந்தால் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். உடனே ரேவதியை உங்கள் வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கராஜோட அம்மா. எதுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு போகணும்? உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்காக சமைச்சு கொடுக்குறேன், நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறேன். மலரண்ணியோட பிறந்தநாளைக்கு போயிட்டு வந்தேன். உங்ககிட்ட சொல்லாமல் அங்கே போனதுக்கு என்னெல்லாம் பேசுனீங்க, எவ்வளோ பிரச்சனை செஞ்சீங்க. ஏன் அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அப்போவும் இந்த உண்மையை என் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா உங்களை பற்றின உண்மையை அவங்கக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக என் அப்பாவும் அம்மாவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, அப்புறம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்காது. அதனால தான் இந்த உண்மையை சொல்லலை. இதுக்கு மேலே தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தீங்க, நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்கு சரியாக சாப்பாடெல்லாம் கொடுக்குறேன், உங்களை நல்லா தானே பார்த்துக்கிறேன். அப்புறம் என்ன, நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ரேவதி அழகுமதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. தங்கராஜோட அம்மாவை வெளுத்து வாங்குறாங்க ரேவதி. இதுக்கு மேலே பேசினா சரிப்பட்டு வராது. ஏற்கனவே நடந்த பிரச்சனையை பற்றி ரேவதி அவங்க வீட்டில் யாருக்கிட்டேயுமே சொல்லலை. அப்புறம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ராகவனும் ராஜலக்ஷ்மியும் எங்ககிட்ட கேள்வி கேட்டால் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு தங்கராஜோட அம்மா தங்கராஜை பார்க்குறாங்க. உடனே தங்கராஜ் வந்து, என்ன ரேவதி, அம்மா கிட்ட எப்படிலாம் பேசுகிற? ஆமாம், நீ இந்த வீட்டு மருமக, பொறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துக்கிற, அதெல்லாம் சரிதான். ஆனால் அழகுமதிக்கு நீ சப்போர்ட் பண்ணுறதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்குங்க சுரேஷ்கிட்ட தேவையில்லாமல் பேசி அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சீங்க? அவங்கள முதல்ல புரிஞ்சுக்கணும்.
அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க தான் தங்கராஜ் இந்த பிரச்சனைக்கு காரணம். நீங்க அமைதியா இருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. அழகுமதி கொஞ்ச நாள் நம்ம வீட்ல இருந்துட்டு, அப்புறம் எங்க வீட்டுக்கும் போயிருப்பாங்க. இப்ப சுரேஷ் வரட்டும் நான் பேசிக்கிறேன்னு சொல்லும்போது, சுரேஷ் வீட்டுக்கு வராரு. "ரேவதி அக்கா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அம்மா, எதுக்கும்மா இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "சுரேஷு, பாத்தியா சுரேஷு, அழகுமதிக்கு சப்போர்ட் பண்றேன்னு ரேவதி எங்ககிட்ட கேள்வி கேட்குறா. நீ எப்படி இருக்க சுரேஷு? நீ எதுக்கு இங்க வந்த? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. அழகுமதி தான் உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டாளே. நம்ம வீட்ல இருக்கும்போதே அழகுமதி உன் பேச்சை கேட்காம பிரச்சனை செய்வா. இங்க மட்டும் என்ன அமைதியாவா இருப்பா? பாத்தியா, இங்க சுரேஷ் ரொம்ப முடியாம இருக்கானே. என்னாச்சு சுரேஷு? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தியா சுரேஷு?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம்மா, அழகுமதி கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். அழகுமதி என்னை புரிஞ்சுக்காம இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டா. இனி அழகுமதி கிட்ட பேச மாட்டேம்மா. நான் நம்ம வீட்டுக்கே வரேம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "சரி சுரேஷு, இனி அழகுமதி கிட்ட பேச வேண்டாம். அழகுமதி அவங்க அம்மா வீட்டுக்கே போகட்டும்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை, நான் உங்கள் வீட்டுக்கே வரேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் நீ வர வேண்டான்னு" சொல்லும்போது ரேவதி சொல்கிறாங்க, "அம்மா, என்னம்மா பேசுகிறீங்க? நீங்கள் எப்படி அழகுமதியை புரிஞ்சுக்காம பிரச்சனை செஞ்சீங்களோ அதே மாதிரி தங்கராஜும் தங்கராஜோட அம்மாவும் என்கிட்ட எவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. தங்கராஜை மட்டும்தான் பாராட்டி பேசுவீங்க. தங்கராஜ் பேசுகிறது எல்லாமே சரின்னு சொல்வீங்க. அதனால் இந்த பிரச்சனையை பற்றி உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன். ஆனால் அழகுமதி அப்படி இல்லை. நல்லா படிச்சிருக்காங்க, பெரிய வேலைக்கு போகிறாங்க. அவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படிதானம்மா அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் இல்லை ரேவதி. ஆமாம், தங்கராஜ் மாப்பிள்ள உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறாரு" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம்மா, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அதான் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, நீ என் பேச்சு தான் கேட்கணும்னு மலரண்ணியோட பிறந்தநாளைக்கு வந்ததெல்லாம் பிடிக்காம என்கிட்ட எவ்வளோ பிரச்சனை செஞ்சாரு தெரியுமா? நான் வெளியில தாம்மா உட்காந்துருந்தேன். அதே நிலமையில தான் அழகுமதியும் இருந்திருக்காங்க. அழகுமதியோட நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது. நீங்க அழகுமதியை கஷ்டப்படுத்துறீங்க. அதே மாதிரி தங்கராஜ் இந்த வீட்ல என்ன கஷ்டப்படுத்துறாரு. நீங்க எப்ப மலரண்ணியவும் அழகுமதியவும் நல்லா கவனிச்சுக்கிறீங்களோ, நல்லா பார்த்துக்கிறீங்களோ, மருமகளா புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்பதாம்மா என் வீட்ல நான் நிம்மதியா இருக்க முடியும். அப்பதான் நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி பேச முடியும். தங்கராஜ் தேவையில்லாம பிரச்சனை செஞ்சா, நீங்க தங்கராஜ் கிட்ட கேள்வி கேட்க முடியும். நீங்க அழகுமதிய சரியா புரிஞ்சுக்காம பிரச்சனை செஞ்சீங்கன்னா, எனக்காக எப்படிம்மா வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க? இந்த வீட்ல நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ரொம்ப நிம்மதியா இருக்கேன். எனக்கு வசதியான வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு நீங்க நினைக்கலாம், சந்தோஷப்படலாம். ஆனா என் நிலைமை என்னன்னு எனக்கு தானே தெரியும். இங்க வந்து தங்கராஜ் பேச்சு தான் கேட்கணும். உங்க எல்லாரையும் பார்க்க வரணும், நம்ம வீட்டுக்கு வரணும்னு நெனச்சாலும் அதெல்லாம் நடக்காது. தங்கராஜ் சரின்னு சொன்னா தான் நம்ம வீட்டுக்கு வர முடியும். ஆனா இங்க மலரணி அவங்க வீட்டுக்கே போகாம, அவங்க அம்மா கிட்ட பேசாம இருக்காங்க. அப்ப அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நான் வந்து உங்ககிட்ட ஃபோன்ல பேசாம இருந்தா என்ன பத்தி யோசிக்கிறீங்க. என்ன பார்க்கறதுக்காக உடனே வீட்டுக்கு கிளம்பி வரீங்க. ஆனா மலரண்ணியும், இங்க அழகுமதியும் உங்க பேச்ச கேட்கணும்னு அவங்க அப்பா, அம்மா கிட்ட பேசாம உங்க பேச்ச தானம்மா கேட்குறாங்க. ஆனாலும் அவங்கள புரிஞ்சுக்காம பிரச்சனை செஞ்சீங்கன்னா எப்படிம்மா? நம்ம வீட்ல நடந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்க தான்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இங்க தங்கராஜும், தங்கராஜோட அம்மாவும் அவ்வளோ பிரச்சனை செய்றாங்க. என்னதான் இந்த வீட்ல பொறுப்பான மருமகளா இருந்தாலும், இப்படி தங்கராஜ் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு என்ன செய்யன்னு தெரியாம தான் இந்த வீட்ல இருக்கேன். ஆனா, நீங்க என்னைக்கு அழகுமதிய புரிஞ்சுக்கிறீங்களோ, மலரண்ணிய புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்பதாம்மா என் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். புரியுதா சுரேஷு? அழகுமதிய புரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் உன்னுடைய வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கலாம். ஆனா, அழகுமதிக்கு நீ சப்போர்ட் பண்ணணும் சுரேஷு. நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க. உனக்காக விருந்து ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நெனச்சேன். ஆனா, இப்படி பிரச்சனை வரும்னு யோசிக்கல. நீ எங்க வீட்ல இருக்கணுமா? இல்ல உங்க வீட்டுக்கு போகணுமான்னு நீயே யோசனை பண்ணு சுரேஷு. ஆனா, அழகுமதிக்கு ஏதாவது பிரச்சனை செஞ்சீங்கன்னா, நான் பொறுமையா இருக்க மாட்டேன். ஏன்னா, தங்கராஜும், தங்கராஜோட அம்மாவும் என்ன ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாங்கன்னு நெனைக்கிறீங்கல்ல? அப்படிலாம் நடக்கவே இல்ல. தங்கராஜ் வீட்ல நான் இருக்கேன். ஏன்னா, அவங்க வீட்ல இருக்க வேலையெல்லாம் செய்யணும். அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம, தங்கராஜ் வீட்ல உண்மையாவே நான் சந்தோஷமாவும் இல்ல, நிம்மதியாவும் இல்ல. போதுமா? அப்படின்னு சொல்லும்போது, சுரேஷும் ராகவனும் பதில் பேச முடியாம, ரேவதி பேசுறதெல்லாம் கவனிக்கிறாங்க. உடனே இங்க அழகுமதி சொல்றாங்க, "என்ன ரேவதி சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, எங்க அம்மாவும் சுரேஷும் புரிஞ்சுக்காம, நீங்க இனி எங்க வீட்டு பக்கமே வர வேண்டான்னு சொல்றாங்க. அதனால எங்க வீட்டு வாசல்ல உட்காந்துருந்தீங்கல்ல, அதே நிலைமையில நானும் எங்க வீட்ல இருந்திருக்கேன். இங்க தங்கராஜ் என்ன புரிஞ்சுக்காம, எதுக்கு மலருடைய பிறந்த நாளைக்கு போனேன்னு சொல்லி, நானும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு பேசினதால, இந்த வீட்டு வாசல்ல தான் ரொம்ப நேரமா உட்காந்துருந்தேன். அந்த சமயம் பாக்யராஜ் அண்ணன் வந்தாரு. பாக்யராஜ் அண்ணன் என்கிட்ட வந்து பேசினாரு. நம்ம வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொன்னாரு. அப்பவும் பாக்யராஜ் எனக்காக சப்போர்ட் பண்ணாரு. ஆனா தங்கராஜ், நீ உன்னுடைய வேலைய பாருன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு நான் வந்தாலும் தங்கராஜ் என்கிட்ட சரியா பேசுறதே இல்ல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாம நான் அமைதியாவே இருந்தேன். ஏன், நம்ம வீட்டுக்கு வரணும்னு நெனச்சாலும், இங்க தங்கராஜ் பேச்ச தான் நான் கேட்கணும்." அப்படின்னு சொல்லும்போது,
என்ன ரேவதி இப்படிலாம் பேசுற? நீ இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கன்னு நினைச்சேனே அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம்மா, இப்போ வரைக்கும் இந்த உண்மையை சொல்லணும்னு நான் நினைக்கல. இப்போவும் இந்த வீட்டு மருமகளா இங்கே தான் இருக்க போறேன். ஆனா இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கல. ஆனா அழகுமதிய புரிஞ்சுக்கணும், மலர புரிஞ்சுக்கணும். அவங்க நம்ம வீட்ல சந்தோஷமா இருக்கணும். அப்பதாம்மா இந்த வீட்ல நான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அழகுமதிய நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. நல்லபடியா பார்த்துக்கங்க சுரேஷு. என் வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறேன்ல, அதே மாதிரி உன்னை நம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்க. அழகுமதி வாழ்க்கைய பத்தியும் நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். இந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு, புதுசா உன்னுடைய வாழ்க்கைய நிம்மதியா நீ ஆரம்பிக்கணும். அழகுமதி ஏதோ தெரியாம இப்படிலாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ரேவதி, நீ சொல்றத நான் கேட்குறேன் அப்படின்னு இங்க சந்தோஷமா பேசும்போது, இங்க ராகவனும் ராஜலட்சுமியும் பதில் பேச முடியாம ரேவதியோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. தங்கராஜ் என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ரேவதிக்கு இவ்வளோ பிரச்சனை செய்கிறாரா தங்கராஜ் அப்படின்னு பதில் பேசாம அழகுமதியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க ராஜலக்ஷ்மி. ரேவதி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே அமைதியா இருக்காங்க தங்கராஜோட அம்மா. ரேவதி இப்படி உண்மையை சொல்லுவான்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு ரேவதி மேல ரொம்பவே கோவமா இருக்காரு தங்கராஜ்.